வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம 25,000லேருந்து 35,000, அதாவது 25,000லேருந்து 35,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் மொபைல், அதுவும் கேமிங் மொபைல், இல்லை ஆல்ரவுண்டர் மொபைல், இல்லை கேமரா மொபைல், இந்த மாதிரி மொபைல்ஸ் எது வாங்கலாம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துக்கான அப்டேட் தான் இது. ஸோ பெஸ்ட் டீல் எது இருக்கோ அதில் பெஸ்ட்டான டீல் மட்டும்தான் நாம் சொல்லுவோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாய்ஸ், என்னுடைய பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro 5G மொபைல். இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 27,000 விற்றாங்க. ஆஃபரில் உங்களுக்கு 25,000 கிடச்சிருக்கும். இப்போ கார்டு ஆஃபர் இல்லாமலே 24,000 கிடைக்குது. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 23,000 இல்லை 23,500 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 24,000க்கு இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லாயிருக்கு, அண்டு கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதுவுமே சூப்பராக இருக்குது. அண்டு பெசல்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய இதோட டிஸ்பிளே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு மினிமம் பெசல்ஸில் ஒரு சூப்பரான தரமான 1.5K ரெசல்யூஷனில் 120 Hz AMOLED டிஸ்பிளே வித் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ அது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது, அல்ட்ரா ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதிலே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஃபாஸ்டரான ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ரிவ்யூ எல்லாத்தையும் நான் செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா IQ Neo 9 Pro அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த போக்கோ X6 Proவில் இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் உண்மை. பட் அதில் பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாயிருக்கும், வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் லோ லைட் அண்ட் ரூம் லைட்டில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கேமிங் மொபைல். ஸோ ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒன்று தான் சூப்பரான பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ MediaTek Dimensity 8300 Ultra அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 மில்லியன் கிட்ட AnTuTu ஸ்கோர் காமிக்குது. ஸோ இது வந்து இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு டீல். ஸோ நான் இப்போ ஒரு 2 மந்த்ஸாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மொபைலில் எந்த பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் பிரச்சனை இருக்கிற இடத்துல ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஸோ அதை தவிர வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஹீட்டிங்கும் உங்களுக்கு டெம்பரவரி தான், அது பர்மனெண்ட்லாம் கிடையாது. எல்லா மொபைலுமே உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்க தான் செய்யும். 8GB RAM 256GB வேரியண்ட்டு அண்டு இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு, ரெண்டே வேரியண்ட்டு தான் இருக்குது. சாரி, 12GB RAM 512GB வேரியண்ட்டு. 512GB வேணும்னு நினச்சிங்கன்னா 26,000க்கு வாங்கிக்கோங்க. அதுவே 256GB போதும்னா நீங்கள் 24,000க்கு வாங்கிக்கோங்க. ஸோ 67 வாட் சார்ஜர் இருக்குது, 1 டே பேட்டரி லைஃப் கிடைக்கும். ரொம்பவே ஹெவியாக புஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்னிங் போட்டிங்கன்னா ஈவினிங் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிறதுலாம் ஓரளவு சுமாராக தான் இருக்கும். நியர்பையாக ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு அற்புதமான அட்டகாசமான ஒரு டீல் கிடைக்கும். ஸோ லாங்லேருந்து நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ப்பான டீட்டெயில்டான இமேஜ் உங்களுக்கு கிடைக்காது. இது இந்த பர்டிகுலர் மொபைல் மட்டும் கிடையாது, எல்லா மொபைலுமே அப்படி தான் இருக்கும். டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கிற மொபைலில் மட்டும்தான் உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு கேமரா சாம்பிள்ஸ் கிடைக்கும். டெலஃபோட்டோ லென்ஸ் இல்லாத மொபைல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா சுமாராக தான் இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஒரு நல்ல அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. அதுவே லோ லைட் அண்ட் ரூம் லைட்டிங் கண்டிஷனில் உங்களுக்கு அந்த அளவு தரமான அவுட்புட் கிடைக்காது. ஒரு நேச்சுரலான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். 16MP செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரிஜினலான அவுட்புட்டை தான் காமிக்கும். ஸோ எது எப்படியோ ஒரு கம்மியான விலையில் மிகவும் தரமான ஒரு கேமிங் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை தவிர இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு எதுவுமே கிடையாது. LPDDR 5X RAM அண்டு UFS 4.0 பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது MediaTek ப்ராசஸராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதே போக்கோவில் லேட்டஸ்ட்டாக ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு போக்கோ F6 5G மொபைல் கிடைக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு. கார்டு ஆஃபர் போக உங்களுக்கு 27,000 கிடைக்கும். ஆக்சுவலாக 30,000 ப்ரைஸ் இருக்குது. 3000 ரூபா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இதில் AnTuTu ஸ்கோர் 1.5 மில்லியன் வர்ற மாதிரி ஒரு சூப்பரான சிப்செட்டு, அதுவும் Snapdragon 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்தீங்கன்னா 90 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் டப்பாவில் 120 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா EAS OS எல்லாமே கொடுத்து 50MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, அதுவும் சோனி சென்சார். ஸோ உங்களுக்கு கேமரா அவுட்புட் சூப்பராகவே இருக்குது. அதுவும் வீடியோ ரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு.
என்ன ஒன்று இதில் அந்த மேக்ரோ சென்சார்லாம் தூக்கிட்டு 50 MP மெயின் கேமரா அண்ட் 8 MP அல்ட்ரா வைடு 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. செல்ஃபிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ அவுட்புட் கிடைக்கும். மற்றபடி ரிமைனிங் எல்லாமே போக்கோ X6 ப்ரோவில் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே HSL டிட்டோவாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் போக்கோ X6 ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டுமே HSL டிட்டோ தான். ப்ராசஸர் அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு அண்ட் கேமரா இது 3 மட்டும் தான் லிட்டில் பிட்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். அதர்வைஸ் அதுக்காக நீங்கள் ஒரு 3000 அதிகமாகவும் கொடுக்கணும். அதர்வைஸ் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. போக்கோ X6 ப்ரோவில் ஒரு லெதர் பேக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ எல்லோ கலரில் அது வந்து உங்களுக்கு போக்கோ F6ல் கிடையாது, X6 ப்ரோவில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதை விட ஒரு 3000 அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் GT60 அப்படின்னு ஒரு மொபைல் ஒன்று கிடைக்கும். இல்லை 27,000 போட்டிருக்கு, நீங்கள் 3000 அதிகமாக சொல்கிறீங்களேன்னா அதுவும் இருக்குது. ஸோ 30,000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கையில் கிடைக்குது. ஆக்சுவலாக 8GB RAM 256GB வேரியண்ட் அதில் மட்டும்தான் உங்களுக்கு UFS 4.0 கொடுக்குறாங்க. 128GB வேரியண்ட் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு UFS 3.1 தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த ரியல்மி GT60 கடையில் போய் வாங்கினாலும் இது ஆஃப்லைன் டிவைஸும் கூட, அதனால் ஷோரூம்லேயும் கிடைக்கும். நீங்கள் எந்த கடையில் போய் வாங்கினாலும் இது கிடைக்கும். ஸோ கடையில் வாங்கினீங்கனாலும் இல்லை நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் வாங்கினீங்கனாலும் இந்த 8GB RAM 256GB வேரியண்ட்டு இல்லை அதை விட ஹையர் வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் உங்களுக்கு UFS 3.1 தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ 33,000 இருக்கிற இந்த மொபைலில் 3,000 ரூபா கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 30,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்குது. 8GB RAM 256GB வேரியண்ட்டு. 30,000க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7+ Gen 3 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் 1.5 மில்லியனோட அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ இதுவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு சூப்பரான கேமிங் டிவைஸு. அது மட்டும் இல்லாமல் LTPO டெக்னாலஜியில் உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு. அது LTPO டெக்னாலஜி அப்படின்னும் போது உங்களுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பீக் பிரைட்னஸ் 6000 nits அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்னிங் Gorilla Glass Victus 2 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே, அதையும் மைண்டில் வச்சிங்க. 5500 mAh பேட்டரி வித் 120 watt சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இதுலேயும் சோனி கேமரா தான் கொடுக்குறாங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ 30,000ல் ரியல்மிலேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி GT60 மொபைல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இது லான்ச் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2000 பேருக்கு மேலே வாங்கியிருக்கிறதா போடுறாங்க. இது ஆல் ஓவர் இந்தியா. அடுத்ததாக இதை விட ஒரு 5000 ரூபா அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மொபைல் iQ Neo 9 Pro 5G மொபைல் கிடைக்கும். இது ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 33,000 தான் இருக்குது. நீங்கள் எப்படி 35,000 சொல்கிறீங்க அப்படின்னா இதுலேயும் 8GB RAM 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 8GB RAM 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு 8GB RAM 256GB வேரியண்ட் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு UFS 4 கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ரீட் ரைட் இருக்கும். ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ 128ஓட வேரியண்ட்டோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 35,000 35,000 இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய ப்ரைஸு 37,000 இருக்கும். அந்த 37,000ல் உங்களுக்கு ஜஸ்ட்டு 2,000 தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2,000 கார்டு ஆஃபர் போக உங்களால் 35,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 35,000க்கு உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அந்த ரெட் கலர் கிடையாது போல இருக்குது, அது காலி ஆயிடுச்சு போல இருக்குது லெதர் பேக்கு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா செட்டப் கிடைக்கும். ஸோ ரியரில் இருக்கக்கூடிய மெயின் கேமரா ஒரு சூப்பரான கேமராவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும் அண்டு கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு தரமான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கேமிங் மொபைல். பட்டு iQ அப்படிங்கிறது விவோவுடைய சப் பிராண்டு, அதனால் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 35,000க்கு உங்களுக்கு கிடைக்குது. iQவில் Z9 டர்போன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இது கிட்டத்தட்ட iQ 12 மாதிரியே பேக் கொடுத்துருக்காங்க. இது சைனாவில் 23,000 24,000 இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் மேபி இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளார லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டு அண்டு நல்ல கேமரா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மொபைல் இந்தியாவுக்கு எந்த ப்ரைஸில் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இதில் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இதுவும் ஒரு சூப்பரான டஃப் காம்படிஷனில் ஓடும். பட் ஆல்ரெடி இருக்கிற மொபைல்லாம் 27,000 30,000 இந்த செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வெகு விரைவில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு லான்ச் டேட் தெரிஞ்சால் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக கொஞ்சம் பழைய மொபைல்னு பார்த்தீங்கன்னா OnePlus 11R எடுத்துக்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 13 இருக்கும். ஸோ இதோட 8GB RAM 128GB வேரியன்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 28,000க்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த OnePlus 11Rல நீங்கள் 16GB RAM 256GB வேரியன்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் 32,000 தான் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ 32,000க்கு உங்களுக்கு 16GB RAM அண்ட் 256GB வேரியன்ட் கிடச்சிரும். அதிலே வந்து ரெட் கலரில் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று வேரியன்ட் விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. பட் அதுவுமே இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 28,000க்கே கொடுக்குறாங்க. 8GB RAM 128GB வேரியன்ட்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. OnePlus 11R அப்படிங்கிறது Snapdragon 8+ Gen 1 ஒரு சூப்பரான சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ 28,000க்கு உங்களுக்கு பெஸ்ட் OnePlus மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா OnePlus 11R ஒரு பக்காவான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு LPDDR5X RAM கொடுக்குறாங்க. LPDDR5 RAM கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி வித் 100 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது கர்வ்டு AMOLED டிஸ்பிளே. உங்களுக்கு லுக் வைஸ் கேமரா வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 தான் கிடைக்கும். அதையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரியான கேமரா செட்டப் தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்குது. அதில் ரவுண்ட் ஷேப் போடுறாங்க, இதில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அந்த OnePlus 11R வந்து 28,000க்கு விற்கிறாங்க. பட் IQ Neo 7 Pro பார்த்தீங்கன்னா அதோட 2000 ரூபா அதிகமாக விற்கிறாங்க, 30,000க்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸர், அதாவது Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிற சேம் சிப்செட் தான். பட் இதில் வந்து கர்வ்டு டிஸ்பிளேலாம் கிடையாது. 120 வாட் சார்ஜர் கிடச்சிரும். ஸோ கிட்டத்தட்ட OnePlus 11R 28,000. பட் IQ Neo 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000ங்கிறது 2000 ரூபா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த 2000 ரூபா கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குள்ளே எந்த விதமான கார்டு ஆஃபரும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மொபைல்லேயும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 13 தான் இருக்கும். Android 14 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ்லாம் வரதா கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா Android வெர்ஷன், அதில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை பர்ஃபார்மன்ஸில் ஒரு சில ட்ராப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே மைண்டில் வச்சிங்க. ஸோ அதனால் லேட்டஸ்ட்டு Android 14 செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் 30,000ல் மொபைல் வாங்குறீங்கன்னா விவோவில் ஒரு சில கேமரா மொபைல்ஸ்லாம் இருக்கும் V சீரீஸில். அண்ட் ஆல்சோ மோட்டோரோலாவில் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல்லையும் ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தாக இருக்காது. பட் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா இப்போ நாம் சொன்ன இந்த மொபைல்ஸ் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த Android 13 Android 12 ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா Samsung S22 5G. அது 35,000க்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு செட் ஆகும்னு கேட்டிங்கன்னா சாம்சங் பிரியர்களுக்கு செட் ஆகும். எனக்கு சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும், அது ப்ரீமியமாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகும். அதுவும் கேமரா சூப்பராகவே இருக்கும். ஸோ வெயிட் நீங்களே பார்க்கலாம், 167 கிராம் தான் வெயிட்டு. அப்போ 167 கிராம் வெயிட் அப்படின்னும் போது உங்களுக்கு 6 இன்ச் டிஸ்பிளே தான் இருக்கும். ஸோ கைக்கு அடக்கமாகவும் இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங், வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி தரமாக இருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்து Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய இந்த பர்டிகுலர் மொபைல் தான் பார்த்தீங்கன்னா Samsung Galaxy S22. இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 12 தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மொபைல் வந்து சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அதுவும் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோட வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சூப்பரான கேமரா மொபைல் 35,000ல் ஒரு 5G டிவைஸாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் Samsung Galaxy S22 5G மொபைல் 37,000 இருக்குது. 2,000 கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ யூசர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமான ஒரு கேமரா மொபைலாக இருக்குது. அண்ட் டிசைனும் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா 167 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ 3700 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும்னா இந்த பர்டிகுலர் S22 செலக்ட் பண்ணலாம். ஸோ இதை விட பெஸ்ட் மொபைல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது என்ன மொபைல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.